24 மணி நேரம் குடிநீர் திட்டம் அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கோவையில் ஆய்வு செய்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் பொது நிறுவனங்கள் குழு தலைவர் உறுதி. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் பொது நிறுவனங்கள் குழுவினர் அரசு மாணவர்கள் தங்கும் விடுதிகள், ஏழை எளிய மக்களுக்கு வழங்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்று கோவையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் பொது நிறுவனங்கள் குழு ஏபி நந்தகுமார் கூறும்போது, கோவையில் உள்ள ஆதி திராவிட மாணவியர் விடுதியில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் புதிய விடுதி கட்டப்பட்டு வருகிறது. விடுதி கட்டப்படுகிற தரம், எத்தனை நாட்களில் கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என்பதை அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்ததாகவும், அந்த விடுதி குறிப்பிட்ட காலத்திற்குள் மாணவியருக்கு பயன் தரக்கூடிய வகையிலே அந்த கட்டிடத்தை விரைந்து முடித்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், அதை தொடர்ந்து டைட்டில் பார்க்கில் 17 லட்சம் சதுர அடியில் சிறப்பாக இயங்கிக் கொண்டுள்ளதாகவும், அந்த டைட்டில் பார்க்கில் கோவையை சுற்றியுள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் எனவும் கூறியவர், அதன் பிறகு தமிழ்நாட்டில் முதல் முறையாக 4 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் ஃபுட் கமிட்டி டெஸ்டிங் லேபரட்டரி அமைக்கப்பட்டு உள்ளது. அதையும் இந்த குழுவானது ஆய்வு செய்துள்ளதாகவும், ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தரமானதாக செல்கிறதா என்பதை கேட்டு அறிந்தோம் என்றும் கூறியவர், மாநகராட்சியில் குடித்தண்ணீர் எப்படி வழங்குகிறீர்கள் என்பதை சென்று ஆய்வு செய்தோம். அம்ருத் திட்டத்திலும் குடித்தண்ணீர் எப்படி வழங்கப்படுகிறது என்பதை மாநகர ஆணையாளரிடம் கேட்டு அறிந்ததாகவும் தெரிவித்தவர், சில பகுதிகளில் தினந்தோறும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கக்கூடிய நிலை என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்றும், விரைவில் இவை அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் எந்த நேரத்திலும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று கோவை மாநகர ஆணையாளர் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். இதுபோன்ற கோவையின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த அவர்கள் பணிகளை விரைவாக முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறினார். ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதியில் எதுபோன்று ஆய்வு செய்யப்பட்டது என்ற கேள்விக்கு, தரம், கட்டிடம், உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது என்றும், மணலில் எம்சாண்ட் உள்ளிட்டவை தரமானதாக இருந்ததா என்பதை ஆய்வு செய்தோம் என்று கூறினார். இதேபோல் சூயஸ் திட்டத்தில் பம்ப்-இன் சிஸ்டம் கிடையாது, அனைத்துமே கிராவிட்டியில் நீர் வருவதாக கூறினார்கள். மேலும் சூயஸ் திட்டம் மற்றும் அம்ருத் திட்டம் நிறைவடையும் தருவாயில் இருப்பதால் முடிவடைந்ததும் 24 மணி நேரம் குடிநீர் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாகவும், அதே போல குறிப்பாக பொது விநியோக திட்டத்தில் கையிருப்பு இல்லை என்று எங்கும் பார்க்கவில்லை என்றவர், நாங்கள் ஆய்வுக்கு சென்று பார்த்தபோது எந்தெந்த பொருட்கள் மாதந்தோறும் வழங்க வேண்டுமோ அந்த பொருட்கள் எல்லாம் ஸ்டாக்கில் இருந்தது. அதே போல பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்களில் தர கட்டுப்பாடு நிறுவனத்தின் மூலம் 20 ப்ராசஸ் கடந்த பிறகுதான் பொதுமக்களின் விநியோகத்திற்கு பொருட்கள் செல்வதாகவும் அங்கு கூறியிருக்கிறார்கள் என்று கூறினார். அடுத்தது கிறிஸ்துவ பணியாளர் நலவாரியத்தில் அட்டை வழங்கப்படுகிறது. திரு ஜான் ஜெயக்குமார், கிறிஸ்துவ நலவாரிய பணியாளர் அட்டை ஜான் ஜெயக்குமார். திரு 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 அகமதிக்கு பாயத்தூர் காட்கோ மூலம் சாய் வழங்கப்படுகிறது. முத்துக்குமார், திரு மயில்சாமி. அடுத்ததாக தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய அட்டைகள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தமிழ்நாடு முதல் கொஞ்சம் அமைதியா அனைவருக்கும் மாலை வணக்கம். பொது நிறுவனங்கள் குழுவானது இன்றைக்கு கோவை
மேடம் எம்சாண்ட் யார் குவாலிட்டி பார்க்குறது? குவாலிட்டிலாம் எப்படி வரணும்? எம்சாண்டில் என்ன குவாலிட்டி? ஆமாம், எப்படி வரும்? இல்லை இப்போது எம்சாண்டு விஎஸ்னா நான் கேட்குறது இங்கே வச்சுருக்கிற ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற எம்சாண்ட் இது. இந்த எம்சாண்டில் ஜோன் எவ்வளோ வரணும் தெரியுமா? ஜோன் 2 வரணும். ஜோன் 2 வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இது வந்து கட்டம். இது வந்து சாம்பிள் ஃபார் ஸ்டீல் ராட். இது வந்து சாம்பிள் ஃபார் ஸ்டீல் ராட். சொல்லு கொஞ்சம் பிராணம் சொல்லு. சில்க் ப்ளே 2.0. இது வந்து இதில் வரக்கூடிய சில்க் ப்ளே இதுதான் போட்டிருக்கு. சர்டிஃபிகேட் வரும். ரெண்டாவது இன்னும் ரூப் போடுறது தான் போடுறாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வேணும் சரியா? அப்புறம் நீங்கள் தள்ளி அட்டை தள்ளி அதையும் பார்ப்போம். எவ்ரி ரூமுக்கும் 6 பிள்ளைங்க அவங்களுக்கு அட்டாச். உங்களுக்கு வந்து ஏதாவது தள்ளி அது என்ன பண்ணுவீங்க? அதான் ஷார்ட் வெளியே ஷார்ட் அம்மா கல்லெல்லாம் தண்ணி வச்சு பார்த்தாங்களாம்மா? நீங்கள் வந்துருக்கீங்கன்னு ஏதாவது இங்கே ஓடர் யாருங்க? ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அது என்ன மாதிரி ஏம்மா இது ஃபங்க்ஷன் ஆகாதால அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது பார்க்கணும். 130 அது ஆர்வோ கிடையாதுமா? அது உங்களுக்கு ஆர்வோ கிடையாது. அது ஆர்வம் அது பார்க்க நல்லா இருந்துச்சு. நாங்களும் பார்க்குறோம். உங்களுக்கு மேலே வசதி பல விரிப்புகள் பெட்ஷீட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கா இல்லை ரொம்ப பழுசா? ஒன்றா தான் குடிக்கிற தண்ணி தான் பண்ணுறீங்கன்னு இல்லை, ஒரு வருஷமாக பயன்படுத்தி கொடுங்க. புதுசாக நான் பார்த்த வரைக்கும் உங்களுடைய துணி எல்லாம் கசைக்கு காய வைக்கிறது ஒரு இடம் இல்லை நினைக்கிறேன் இல்லையா? சொல்ல மாட்டீங்க. சரி, மேலே மொட்டை மாடியா? டிசைன்லேயே இன்பில்ட்டாக இருக்குங்க சார். அது வந்து ஹாஸ்டல்லாம் அதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சரிங்கம்மா, என்னென்ன வசதி வேணும்? இந்த மாதிரி கண்ட்ரோலில் எத்தனை ஹாஸ்டல் இருக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுக்குமா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று தமிழ்நாடு பொது நிறுவனங்கள் குழு கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு காலை கள ஆய்வு மேற்கொண்டு மாலை 2 மணி அளவில் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்றைக்கு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காலை நடைபெற்ற இந்த ஆய்வில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற 5 நிமிடத்தில் எங்களை ஆய்வுக்கு அழைத்துச் சென்றார். மிகச் சிறப்பாக இந்த ஆய்வு நடைபெற்றது. முதலில் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதிக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே பழைய விடுதியை இடித்துவிட்டு 10 கோடி ரூபாய் அளவில் இன்றைக்கு ஒரு புதிய விடுதி ஒன்று கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடுதி கட்டுகின்ற அந்த தரம், எத்தனை நாட்களில் அந்த விடுதி முடிக்கப்படும் போன்ற அந்த விவரங்களை அதிகாரிடத்தில் நாங்கள் கேட்டறிந்து குழுவானது உடனடியாக குறிப்பிட்ட காலத்திற்குள் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அந்த கட்டிடத்தை முடித்து தர வேண்டும் என்று குழு அங்கே கேட்டுக்கொண்டது. அடுத்து டைடல் பார்க்குக்கு குழுவானது சென்றோம். டைடல் பார்க்கில் இருக்கக்கூடிய 17 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டும் இன்றைக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த டைடல் பார்க்கில் முழுவதுமே 17 லட்சமும் நிறைவு பெற்று அங்கே இன்று சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் நாங்களும் கேட்டபொழுது அந்த டைடல் பார்க்கில் கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டத்து படித்த இளைஞர்கள் சகோதர சகோதரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு தான் அங்கே வேலை வழங்கப்பட்டு கொண்டிருக்கு என்று சொன்னார்கள். அடுத்து
தமிழ்நாட்டிலே முதலாக 4,50,00,000 ரூபாய் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஃபுட் கமிட்டி டெஸ்டிங் லேபரட்டரி, அதாவது உணவு தரத்தை, உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடிய அந்த தரத்தை உணவுத்துறைக்கு வழங்கி ஒவ்வொரு குடோனிலிருந்தும் ஒவ்வொரு அந்த ரேஷன் ஷாப்புக்கு போவதற்கு முன்னால் அந்த உணவு தரத்தை தரக்கட்டுப்பாட்டு நிலையம் வேண்டும் என்று இங்கே கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக 4,50 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த தரக்கட்டுப்பாட்டு அரங்கம் அமைத்திருக்கின்றார்கள். அதையும் குழு ஆய்வு செய்தது. எப்படியெல்லாம் அது இயங்குகின்றது என்பதையெல்லாம் கேட்டறிந்தோம். மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் அருந்துகின்ற அந்த உணவுப் பொருட்கள் தரமானதாக இருக்கின்றதா என்பதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு தந்திருக்கின்றார்கள். அதுவும் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அடுத்து மாநகராட்சியில் குடிதண்ணீர் எப்படி தருகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்துக்கும் நாங்கள் சென்று பார்த்தோம். அம்ருத் திட்டத்திலும் 60 பழைய வார்டுகளில் குடிதண்ணீர் எப்படி தருகின்றார்கள் என்று மாநகர ஆணையாளர் அவர்கள் எங்களுக்கு விளக்கமாக தந்தார்கள். குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் தினமும் 24 மணி நேரம் தண்ணீர் கொடுக்கக்கூடிய நிலை, இன்னும் 3 கேட்டகரிகளாக பிரித்து தினமும் 24 மணி நேரம் குடிதண்ணீர் கொடுக்கின்றது. மற்ற பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா 2 நாட்கள் ஒரு முறை, 3 நாட்களுக்கு ஒரு முறை பிரித்திருக்கின்றார்கள். விரைவில் இவை அனைத்தும் ஒன்றிணைத்து கோயம்புத்தூரில் அனைத்து மக்களுக்கும் எந்த நேரமும் 24 மணி நேரம் குடிதண்ணீர் இருக்கக்கூடிய அந்த நிலை இன்னும் 1 ஆண்டு காலத்திற்குள் முடியும் என்று மாநகரத்தினுடைய ஆணையாளர் எங்களுக்கு சொன்னார்கள். குழு மிக திருப்திகரமாக இன்றைக்கு இந்த பயணத்தை நாங்கள் முடித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு பத்திகள் நிறைவு செய்ய வேண்டியதையெல்லாம் இங்கே நாங்கள் ஆய்வு செய்து அதையெல்லாம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி கூறியிருக்கின்றோம். ஆதி திராவிட கட்டடத்தை எது போன்ற ஆய்வு செய்யும்? தரம் இல்லை, கட்டடம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். மணல் நல்லா இருக்கா, கட்டடம் நல்லா இருக்கா அப்படிலாம் பார்த்தோம். பார்க்கும்போது அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் மணலில் சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்சாண்டர்லாம் தரமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. எம்சாண்டர்லாம் தரமாக இருக்குது, சர்டிஃபிகேட் பார்த்தோம். நாங்களே, நீங்களாம் உங்கள் பத்திரிகை துறையை பார்த்துருப்பீங்க, எல்லாம் எடுத்து மணல் கலெக்டர் நாங்கள்லாம் பார்த்து மண்ணெல்லாம் அலசி பார்த்து இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். நன்றாக நடைபெற்று கொண்டு குடிநீர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூயஸ் இருக்குது, அவ்வளோ திட்டம் இருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ள இது எப்படி முடிக்கிறதுக்கான சாத்தியம்? சூயஸ் திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பம்பிங் ஸ்டேஷனே கிடையாது. எல்லாமே கிராவிட்டியில் 50 மீட்டர் அளவிற்கு இருக்கக்கூடிய இடத்துல கிராவிட்டியில் வந்து தண்ணி வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி நீங்களே பார்த்தீங்க, காலைல வர இடத்துல ஒரு ஒரு பாதி அளவிற்கு 24 ஹவர்ஸ் தண்ணி கொடுக்குறோம். மீதி இருக்கிறதுல வந்து 24 ஹவர்ஸ் தண்ணி கொடுக்குறோம். மீதி இருக்கிறதுல வந்து 2 நாட்கள் ஒரு தடவை வந்து இப்போ வந்து சூயஸ் திட்டம், அம்ருத் திட்டம் இது அனைத்தும் நிறைவேடும் தருவாயில் இருக்கின்ற காரணத்தினால் அது வந்த பிறகு உடனடியாக அந்த தண்ணீர் கொடுப்பார்கள். 24 மணி தண்ணீர் வரும். பொது விநியோகத்தில் நிறைய ரேஷன் இல்லை, குறிப்பாக நீங்கள் பொது விநியோக திட்டத்தில் கையிருப்பு இல்லை என்று எந்த இடத்துலையும் நாங்கள் எங்கள் குழு இதுவரை ஒரு 10-12 மாவட்டங்களுக்கு சென்றது. நேற்றைக்கு திருப்பூரில் சென்றோம், இன்றைக்கு கோயம்புத்தூரில் சென்றோம். நீங்கள் திடீரென்று தான் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். நாங்கள் வருகின்றோம் என்று எங்கேயுமே நாங்கள் சொல்லி போகல. நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுது சஃபிஷியண்ட்டாக இருக்கா, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருட்கள் இருக்கின்றதான்னு இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நாங்களே குடோனூர்லாம் போய் பார்த்தோம். எந்தெந்த பொருட்கள் மாதம் தர வேண்டுமோ அது எல்லாமே இருக்குது. தரக்கட்டுப்பாட்டு மையத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குது? தரக்கட்டுப்பாட்டு மையத்தில் 70 காம்பனண்ட் பொருட்கள் வந்து அங்கே தரக்கட்டுப்பாட்டு பரிசோதனை செய்கிறாங்க. உங்கள் மேலே தான் நாங்களும் கேட்டோம், இது எங்கேருந்துலாம் வருது. எல்லா குடோன்லேருந்தும் அங்கே வந்து தரக்கட்டுப்பாடு செய்த பிறகு தான் விநியோகத்திற்கே செல்லும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டிஸ் மொத்தமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 4,50 கோடி ரூபாய் தந்திருக்கின்றார். அதான் தரக்கட்டுப்பாடு. அதேபோல் கட்டுகின்ற கட்டுமானத்தில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப குறைவு. இல்லை, எந்த இடம்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா எங்கே சொல்லலாம். இப்போ நாங்கள் போய் பார்த்த இடம் வந்து மாணவியர் விடுதி. அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் அதிகமாக தேவையில்லை. எல்லா கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நவீனமான ஒரு மாணவியர் விடுதியாக இருக்கும். டைட்டில் பார்க்கில் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உள்ளூர்காரங்க? டைட்டில் பார்க்கில் நாங்கள் கேட்ட பொறுத்தவரையும் இந்த மாவட்டம், கோவை மாவட்டம், இந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அதிகமாக வேலை தந்திருக்கேன்னு சொன்னோம். குழுவும் குறிப்பாக அனைத்து சீனியர் உறுப்பினர் தான் மொத்த பேர் இருக்கும். நாங்கள் கேட்டது இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய
படித்த இளைஞர்கள் மாணவர்களுக்கு தான் தரணும்னு சொன்னோம். அவங்களுக்கு தான் முன்னுரிமை தருவோம் என்று சொன்னார்கள். அப்படி தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ ஃபிகர்? நாங்கள் லிஸ்ட்டு கேட்டிருக்கோம். மிக சிறப்பாக இயங்குது. குழுக்கு முழு திருப்தி. நீங்கள் டைட்டில் பார்க்கை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது. எங்கள் மாவட்டத்தில் அது மாதிரி ஒரு டைட்டில் பார்க் வேணும். ஓகே, நன்றி.